முன்னொரு காலத்தில் 4 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்களாம். அதில் முதல் நண்பன் எலும்புகளை பற்றி படிச்சுட்டு இருந்தானாம். அவனால் எப்படி இருக்கிற எலும்பையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு வடிவம் கொடுக்க முடியுமா. 2வது நண்பன் சதைகள் மற்றும் நரம்புகளை பற்றி படிச்சிருந்தானாம். அவனுக்கு தோலை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற வித்தை தெரிஞ்சிருந்துதான். 3வது நண்பன் உயிர் சக்தி பற்றி படிச்சிருந்தானாம். அவனால் ஒரு பொருளுக்கு உயிரை கொடுக்க முடியுமா. 4வது நண்பன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கெட்டிக்காரனாம். ஒரு நாள் இவங்க 4 பேரும் காட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் ஒரு எலும்பு கூட சிதறி கிடந்துதான். இதை பார்த்த உடனே அந்த 3 பேரும் அவங்க சக்தியை பயன்படுத்தினாங்களாம். முதல்ல இருந்த நண்பன் அந்த எலும்புகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த எலும்புக்கூடுக்கு ஒரு முழு வடிவத்தை கொண்டு வந்தானாம். உடனே 2வது நண்பன் அது மேலே தோலை உருவாக்கி அதை முழு வடிவமாக மாற்றினானாம். அது ஒரு புலியாக மாறி நின்றுச்சான். அதை பார்த்த உடனே 4வது நண்பன் இது நமக்கு ஆபத்து, வாங்க போயிடலான்னு சொன்னானான். அதை மற்ற 3 பேரும் கேட்கலையாம். உடனே இவன் ஒரு மரத்து மேலே சேஃபாக ஏறி நின்றுக்கிட்டானான். உடனே அந்த உயிர் சக்தி இருக்கிற நண்பன் அந்த புலிக்கு உயிரை வர வச்சானான். உயிர் வந்த அந்த புலி பசியில் ரொம்ப வேகமாக உருமிகிட்டு இருந்ததாம். அது அங்கே இருந்த 3 பேர் மேலேயும் பாஞ்சு அவங்கள ஒரே முழுங்கி சாப்பிட்டுடுச்சான். அதுக்கப்புறம் அந்த பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவங்க நண்பர்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டானான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் அதை யோசித்து பயன்படுத்தலைன்னா அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும்.